ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பங்குனி உத்திர ஸ்பெஷல் பால் பாயாசம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஜவ்வரிசி 1/2 கப் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா பெருசாகணும், நல்லா ஒயிட் கலரில் வரும். இந்தமாரி இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு நெய் ஊற்றி சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் 1/2 கப் சேமியா நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அந்தமாரி கலர் வரும்போது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த சேமியாலையும் ஜவ்வரிசிலையும் 2.5 கப் பால் ஊற்றணும். 2.5 கப் ஊற்றிருக்கேன் நான். இப்போ குக்கரில் இதை வச்சு 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். அது 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சிம்மில் வச்சு தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். 1 கப் சீனி எடுத்திருக்கேன் நான். தேவையான அளவு போட்டு அந்த சீனி நல்லா கரையிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இப்போது இறக்கி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் போட்டு இறக்குனா சுவையான பால் பாயாசம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.